வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு கால்களில் பலவீனம் இருக்கிறதா? படிக்கட்டில் ஏறும் பொழுது சிரமமா? காலையில எழுந்தவுடன் கால்கள் கனமா இருக்கிறதா? 50 வயதுக்கு பிறகு கால்களில் வலி, மூட்டுகளில் பலவீனம், நடக்க சிரமமா இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சாதாரண 5 விதைகள் உங்க வீட்டிலேயே கிடைக்கும். ஆனால் அவற்றை நீங்க சரியான முறையில சாப்பிட்டால் அந்த விதைகள் உங்களுடைய கால்களுக்கும் தசைகளுக்கும் வலுவை கொடுக்கும், எலும்புகளை பலமாக்கும், மூட்டுகள் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், உடலுக்கும் சக்தியை பல மடங்கு பெருக்க செய்யும். ஸோ பலரும் மருந்துகளை தேடுகிறார்கள். ஆனா இந்த இயற்கை விதைகளை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த 5 விதைகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விதை என்னன்னா எள்ளுதாங்க. 2வது விதை சூரியகாந்தி விதை, 3வது ஆளி விதை, 4வது சியா விதை, 5வது பூசணி விதை. ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு விதையோடைய நன்மைகள், எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும், யாருக்கு மிகவும் பயன் கொடுக்கும் அப்படிங்கிற அனைத்து விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கால்கள் ஏன் பலவீனம் ஆகுது? முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா பலருக்கும் இப்ப 40 வயதுக்கு பிறகு கால்கள் பலவீனம் ஆகிறது. அதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்குது. கால்சியம் குறைவு, தசைகள் பலவீனம், இரத்த ஓட்டம் குறைவு, விட்டமின் டெஃபிஷியன்சி, இதை விட்டமின்ஸ் சொல்லுவோம்ல, விட்டமின் B1, விட்டமின் B2, அந்த மாதிரியான விட்டமின் சி, இது மாதிரியான விட்டமின்ஸ்கள் உடல்ல குறையும் போதும் இந்த கால் வலி ஏற்படுது. அடுத்து உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல், அதாவது உடலை கண்டிப்பாக இயக்கணும். இப்போ எல்லாருமே வேலைகள் எல்லாமே ஈஸியாயிருச்சு. ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு வேலையுமே மிஷினே செஞ்சிருது. ஸோ அதனால உடலை நம்ம இயக்காமே உட்கார்ந்தே இருக்கோம். உட்கார்ந்து மொபைல் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ இப்படி இருக்கிறதுனால கை கால் வலிகள் ஏற்படுது. ஸோ உடற்பயிற்சிங்கிறது கண்டிப்பாக தேவை. இதனால இதெல்லாம் செய்யாததுனால தான் மூட்டு வலி, முழங்கால் வலி, கால்களில் சோர்வு, நடக்க சிரமம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சில விதைகளை எடுத்து நீங்க சாப்பிட்டு வரும்போது இந்த பிரச்சனை இயற்கையாகவே சரி செய்ய முடியும். ஆனா நம்மளுடைய பெரியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதுக்காக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து, மாத்திரை, விட்டமின் டானிக்கு, கால்சியம் மருந்து, ஏன்னா கால்சியம் மாத்திரை, விட்டமின் சிறப்பு டானிக், இதெல்லாமே வாங்கி நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஸோ இதை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல்ல பக்க விளைவுகள் ஏற்படும். ஏன்னா நீங்க ஒரு மாத்திரையை உங்களுடைய ஆயுசுக்கு முழுக்க நீங்க எடுத்துட்டே வரும்பொழுது உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அடுத்து உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க இயற்கை உணவுகளை எடுத்துட்டு வாங்க, உங்க உடல் உங்க உறுப்புகள் எல்லாம் பலமாக்கப்படும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கப்படும். ஸோ அதனாலதான் சொல்றோம், விதைகளை உட்கொள்ளுங்கள். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஸோ இல்லைன்னா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த தைலம், இந்த மாதிரியான இதுவும் இயற்கையில இருக்கக்கூடிய ஹெர்பல் மூலிகை ரிலேட்டடா செய்யக்கூடிய தைலம், இதெல்லாம் வாங்கி மூட்டுக்கால் வலிக்கு, முழங்கால் வலிக்கு நீங்க அப்ளை செஞ்சா அது ஒண்ணுமே செய்யாது. ஸோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ அது என்ன விதைகள் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா எள்ளு விதை தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதையா கருதப்படுது. தமிழகத்துல 1000 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவாகவும் இருக்குது. எள்ளுல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னா கால்சியம், மெக்னீசியம், அயன், புரோட்டீன்ஸ், இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது என்ன செய்யுதுன்னா எலும்புகளை பலமாக்குறதுக்கும், கால்களின் தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் பயன்படுது, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. எள்ளு சாப்பிடுவதால முழங்கால் வலி கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும், முதுகு வலி குறைய ஆரம்பிச்சிடும், உடலுக்கு சக்தி அதிகரிக்க. எப்படி சாப்பிட வேண்டும்னா, தினமுமே நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிடணும். ஒன்று காலையில் சாப்பிடுங்க, இல்லைன்னா மதியான உணவுடன் சாப்பிடலாம். அடுத்து இது எப்படி சாப்பிடணும்னா, எள்ளு ப்ளஸ் கருப்பட்டி ரெண்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து இன்னுமே அதிகமாக கிடைக்கும். உடலில் சக்திகள் அதிகரிக்கும். அந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்லும்ல, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இரண்டாவதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா சூரியகாந்தி விதை தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதையா கருதப்படுது. இந்த விதையில விட்டமின் இ இருக்குது, ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இது எல்லாமே அதிகமா இருக்கு. இதனால என்ன நன்மை கிடைக்கும்னா, தசைகள் வளர்ச்சி அடையும், ரத்த ஓட்டம் மேம்படும், கால்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதாவது குதிரை பலம் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு குதிரை எவ்வளவு ஸ்பீடா ஓடுது, ஆனா அவ்வளவு பலம் உங்களுக்கு கிடைக்குமா, அந்த அளவுக்கு கால்களுக்கு நல்ல சக்தி
சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சூரியகாந்தி விதைகள். ஸோ நடக்க சோர்வா இருக்கிறவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விதையா இருக்குது. ஸோ இது எப்படி சாப்பிட வேண்டும்னா தினமுமே சாப்பிடணும். 1 டேபிள் ஸ்பூன் சூரியகாந்தி விதையை நம்ம நேரடியாக சாப்பிடலாம், இல்ல சாலட்டுடன் சேர்த்தும் சாப்பிடலாம். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா ஆளி விதை தான். இது இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆளி விதை இது உலகிலே மிகவும் ஆரோக்கியமான விதைகள்ல ஒன்றா கருதப்படுது. ஏன்னா இதுல தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. இதுல நிறைய ஃபைபர்ஸ் வந்து இருக்குது, அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்குது, புரோட்டீன்ஸும் அதிகமா இருக்குது. இதனால என்ன நன்மைகள் ஏற்படும்னா மூட்டு வலி குறையும், உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிகள் குறையும், தசைகள் வலுப்படும். ஸோ எப்படி சாப்பிட வேண்டும்னா ஆளி விதைகளை சிறிது வறுத்துட்டு தான் சாப்பிடணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. அதை வறுத்து நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அதை பொடி பண்ணி தான் நீங்க உணவுல சேர்த்துக்கிறணும். தினமும் நீங்க 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா அதுதாங்க சியா விதை. இந்த விதையும் தற்போது உலகம் முழுவதுமே பிரபலமான ஒரு சூப்பர் ஃபுட்டா கருதப்படுது. சியா விதையில என்ன இருக்குதுன்னா கால்சியம் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாகவே இருக்குது. இந்த சியா விதைகளை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகள் பலமாக்கப்படும், தசை சக்தி வந்து அதிகரிக்கும், உடல் சோர்வு குறைக்கப்படும், உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைக்கப்படும். சியா விதைகளை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்க குண்டா இருப்பீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சியா விதைகளை எடுக்கலாம். ஏன்னா சரச்சரன்னு உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நீங்க அப்படியே ஸ்லிம் ஆயிருவீங்க. ஆனா இதை எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிறணும், அதிகமா எடுக்கக்கூடாது. ஆனா இதை ஊற வைத்து மட்டுமே தான் சாப்பிடணும். ஒரு கண்ணாடி டம்ளர்லயே இல்ல ஒரு டம்ளர்லயே தண்ணியை ஊற்றி இதை நீங்க ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எடுத்துக்கலாம். இல்லைன்னா காலையிலே நீங்க ஒரு 30 நிமிடம் ஊற வைத்து நீங்க காலையிலே குடிக்கிறாங்களும் குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த விதைகளை ஊற வைத்து தான் குடிக்க வேண்டும். 5வது பார்க்கக்கூடிய விதைகள் என்னன்னா பூசணி விதை தான். இறுதியாக மிகவும் சக்தி வாய்ந்த விதையாக கருதப்படுவது இந்த பூசணி விதைகள் தான். பூசணி விதைகள் ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடியது. ஆனா நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒன்றுனா இந்த பூசணி விதையில இவ்வளவு சத்து இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த விதைகளை தூக்கி குப்பையில தான் போடுவாங்க. இந்த விதையில தான் சிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்கு. சிங்க் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்கு, அயன் அதிகமாவே இருக்குது. ஸோ இந்த விதையை நீங்க எடுத்துட்டு வரும் பொழுது உங்களுடைய தசையுடைய வளர்ச்சிக்கு வந்து இது உதவி பண்ணும். உங்களுடைய உடல் சக்தி வந்து அதிகரிக்கும், கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கறதுக்கு இது பயன்படும். ஸோ இந்த வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, மூத்த குடிமக்கள், அவங்களுக்கு ஒரு சிறந்த விதையா பூசணி விதைகள் இருக்குது. இதை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை நீங்க தினமுமே நீங்க 1 கைப்பிடி அளவு வந்து சாப்பிட்டாலே போதும். இதை இல்லை இது கடைகள்லையுமே இது கிடைக்குது, ஆன்லைன்லையும் கிடைக்குது, ஆஃப்லைன்லையும் கிடைக்குது. இதை நெய்யில் கூட நீங்கள் வறுத்துட்டு சாப்பிடலாம். அதாவது வெளியில் இருக்கிற கவரை வந்து நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த கிரீன் கலர் அந்த பருப்பை தான் சாப்பிடணும். இது வந்து இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் பருப்பு வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் அதை மட்டும் தனியாக பேக்கெட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஸோ இந்த 5 விதைகளுமே மிகவும் சக்தி வாய்ந்த விதைகளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு சிறந்த கலவையாக ரெடி பண்ணி நீங்கள் தினமும் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்துக்கிறங்க, சூரியகாந்தி விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க, ஆளி விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க, சியா விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க, பூசணி விதையும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. இதை எல்லாத்தையுமே சிறிதாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக அரைச்சு நீங்கள் தினமும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டால் போதும். உடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும், தசை பலம் கிடைக்கும், கால்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனாக எடுக்கிறது மிகச்சிறந்தது. ஏன்னா எல்லாத்தோடைய சத்துமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்கள் சியா விதைகள் எடுத்தீங்கன்னா மறுநாளைக்கு பூசணி விதை எடுங்க, இன்னொரு நாளுக்கு வந்து ஒவ்வொரு விதை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுங்க. இல்லைன்னா 5ஓட கலவையும் சேர்த்து ஒரே டீஸ்பூனாக எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்கும்.
நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த கால்களின் வலிமையை அதிகரிக்கக்கூடிய 5 விதைகளை பார்த்தோம். இவை அனைத்துமே இயற்கையானது, மலிவானது, எளிதில கிடைக்கக்கூடியது. ஆனா சரியான முறையில சாப்பிட்டா உங்க உடல் ஆரோக்கியத்தை மாற்றிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.